السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. إن الله وملائكته يصلون على النبي. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد. معشر المسلمين رحمكم الله. روى البخاري والمسلم عنه أنه قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أنست والإمام اخطبوا فقد لعت فاستمعوا وأنصتوا رحمكم الله. غفر الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. ஜும்ஆவுக்கு சமூகம் அளித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பானாகவும், ஜும்ஆவுடைய நாளையில் இமாம் மிம்பரிலிருந்து ஜும்மா பிரசங்கம் செய்யும் போது பக்கத்தில் இருப்பவர் யாராவது பேசக்கண்டு பேசாமல் இரு என்று சொன்னாலும் கூட ஜும்ஆவின் நன்மைகள் கிடைக்காமல் போய்விடும் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இமாம் அவர்கள் ஓதுகின்ற ஜும்ஆவை கேட்டு அதன்படி அமல் செய்ய அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாகவும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر.
إله إلا الله محمد رسول الله. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل سيروا في الأرض فانظروا كيف بدأ الخلق ثم الله ينشئ النشأة الآخرة إن الله على كل شيء قدير وقال نبينا صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. சர்வ புகழும் ஏக வல்லவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே என்றென்றும் உண்டாகட்டும். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ரசூலே அக்ரம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி உயரிய நிலையை பெற்ற உத்தம சஹாபாக்கள், சத்திய தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவர் மீதும் எப்பொழுதும் உண்டாகட்டும். ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இஸ்லாம் என்ற புனித மார்க்கத்தை எங்களுக்கு வழங்கி அதிலே மனித வாழ்வுக்கு தேவையான வாழ்க்கை திட்டத்தையும் வகுத்து தந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பல கட்டளைகளை புரிந்து மனம் போன போக்கில் வாழ்ந்து தண்டனைக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக பல எச்சரிக்கைகளையும் தந்திருக்கின்றான். அந்த கட்டளைகளையும் எச்சரிக்கைகளையும் முழுமையாக எமது வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் என்று முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பான சகோதரர்களே, இந்த புனிதமான மாதத்திலே மகத்தான ஒரு திருநாளை எங்களுக்கு தந்திருந்தான். ஒரு உண்மையான மூமின் அடைந்து கொள்ள வேண்டிய பலாபலன்களையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றான். யாரெல்லாம் உண்மையான விசுவாசிகளாக இந்த உலகத்திலே வாழ்கின்றார்களோ அவர்கள் அவற்றையெல்லாம் செவியேற்று தங்களுடைய வாழ்க்கையிலே அவற்றை நடைமுறைப்படுத்தி வருகின்ற அதேவேளை அந்த திருநாளை வெறுமனே
ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டமாக கழிக்கின்றவர்களும் அதிகமாக எம்மிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய அந்த திருநாளுடைய கொண்டாட்டங்களும் புலகாங்கிதங்களும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தோடு சுருங்கி விடுகின்றன. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த திருநாளை முஸ்லிம்களாகிய எங்களுக்கு ஏன் தந்திருக்கின்றான், அதில் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் மறந்து அந்த விடயங்களிலே அலட்சியமாகவும் பொடுபோக்காகவும் இருக்கின்ற அவர் தங்களுடைய ஆடை அலங்காரங்களை வெளிப்படுத்துவதிலும் பெருமைத்தனமாக நடந்து கொள்வதிலும் கழித்து பாவங்களை மட்டும் சம்பாதிக்கின்ற ஒரு துர்பாக்கிய நிலையையும் நாங்கள் பார்க்கின்றோம். பெருநாள் வந்துவிட்டால் சுற்றுலா என்பது தங்களுடைய வாழ்க்கையிலே கட்டாய கடமையான ஒன்றாக ஆக்கி கொண்ட பலரும் எமது சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சுற்றுலா எவ்வாறு அமைய வேண்டும், எங்களுடைய பயணம் குறித்து இஸ்லாம் என்ன சொல்லித் தருகின்றது என்பதையெல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரமில்லை. இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயணம், சஹாபாக்களுடைய பயணங்கள் எவ்வாறு இருந்தன என்பதை நாங்கள் அறிந்துணர்வது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய சட்ட திட்டங்களை எல்லாம் தங்களுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசிவிட்டு அந்நிய சமூகத்தை போன்று தங்களுடைய நடைமுறை கலாச்சாரம் என்பனவற்றை மாற்றி அமைத்து வருவது மிகவும் வேதனையான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போது அழகிய பாடங்களை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய முன்மாதிரியை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் பயணம் செல்லுகின்ற போது பல அசௌகரியங்களை அவன் சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அவனுடைய சுதந்திரங்கள் பறிக்கப்படும். அவனுடைய ஆரோக்கியம் இல்லாமல் போய்விடும். அவன் எதிர்பார்க்கின்ற விடயங்களை அனுபவிக்க முடியாமல் போகும். இப்படி பலவிதமான துன்பங்களை சந்திக்க வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் அவனுடைய சிந்தனைகள் திசை திரும்பி அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பக்தி பேணுதல் எல்லாமே மறைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான சூழலிலும் இறை சிந்தனையில் இருந்து ஒரு மூமினான மனிதன் விலகிவிடக் கூடாது என்பதற்காக பல விடயங்களை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். பயணத்தை ஆரம்பிக்கின்ற போதே அந்த பயணத்தை எப்படி மேற்கொள்ளுகின்றோம், அந்த பயணத்திற்காக எதை நாங்கள் பயன்படுத்துகின்றோம், அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எப்படி வசப்படுத்தி தந்திருக்கின்றான் என்பதையெல்லாம் நினைத்து பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தஸ்பீஹ் செய்து அவனுடைய மகத்துவத்தையும் ஆற்றலையும் நினைத்து பார்த்து அவனை போற்றி புகழ்ந்தவனாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகவே பயணத்தை ஆரம்பிக்கின்ற ஒவ்வொருவரும் சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்கின்ற பிரார்த்தனையோடு என்கின்ற தஸ்பீஹோடு தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார். இந்த வாகனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பயணத்தை இலகுவாக அமைத்துக் கொள்ளுகின்ற வகையிலே
அதை எங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். எங்களுடைய ஆற்றல், எங்களுடைய வலிமையின் மூலமாக அவற்றை வசப்படுத்திக் கொள்ளுகின்ற சக்தி எங்களிடத்திலே இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே அதற்கு சக்தி பெற்றவன். எப்படி எப்படியெல்லாம் வாகனங்களை எமக்கு வசதி செய்து தந்திருக்கின்றான் என்பதை நினைத்து பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஆற்றலை அவன் நினைவு கூர்ந்து அவனை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அந்த சமயத்திலேயே மறுமை என்கின்ற ஒரு விடயத்தை மறந்துவிடக் கூடாது. எப்பொழுதும் மறுமை ஒரு மூமினுடைய நினைவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரார்த்தனையிலே எங்களுக்கு கற்றுத் தருகின்றார்கள். வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். என்றோ ஒரு நாள் அவனுடைய சன்னிதானம் நாம் சென்றே ஆக வேண்டும் என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரார்த்தனையை கற்றுத் தருகின்றார்கள். பயணத்தை ஆரம்பிக்கின்றதில் இருந்து பயணத்தை முடித்து கொள்ளுகின்ற வரை அவனுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்கள், அவனுக்கு ஏற்படுகின்ற நெருக்கடிகள் இறை சிந்தனையில் இருந்து அவனை திருப்பிவிடக் கூடாது என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வழிகாட்டல்களை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். அன்பான சகோதரர்களே, அன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கால்நடைகளை பயணத்திற்குரிய வாகனங்களாக வசதி செய்து கொடுத்திருந்தார். இன்றைக்கு அவ்வாறு பயன்படுத்துவது மிகவும் அரிதாகிவிட்டது. இன்றைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வளர்ச்சிக்கு ஏற்ப, அவர்களுடைய விருத்திக்கு ஏற்ப இந்த பூமியிலே மின்சாரத்தையும் எரிபொருள்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு காட்டி கொடுத்தான். அதன் மூலமாக தங்களுடைய பயணங்களை மிக இலகுவாக்கி கொண்டார்கள். குறிப்பிட்ட சில மணி நேரத்திலேயே பல மைல் தூரங்களை கடந்து செல்லுகின்ற ஒரு இலகுவான நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி அந்த பயணத்திற்கு பயன்படுத்துகின்ற வாகனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அவற்றை வசப்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், அதற்கான மூலதனங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே ஏற்படுத்தி கொடுத்து மனிதன் தன்னுடைய பயணங்களை இலகுவாக ஆக்கி கொள்ளுகின்ற ஒரு சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றார். இதையெல்லாம் மனிதன் நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெருமையை, அவனுடைய ஆற்றலை புகழ வேண்டும். அது அவனுடைய பயணத்தின் ஆரம்பத்திலேயே ஏற்பட வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை கற்றுத் தருகின்றார். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் பயணம் செல்லுகின்ற போது பல மலைகளிலே, பல மேட்டு பகுதிகளிலே ஏறி செல்ல வேண்டி இருக்கும். அந்த மலைகளில் இருந்து இறங்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். அவ்வாறு நாங்கள் மலையிலே ஏறுவோமேயானால், மேட்டு பகுதிகளிலே ஏறுவோமேயானால், குன்னா இதா ஸஇதுனா கப்பர்னா, அவ்வாறு அந்த மேட்டு பகுதிகளிலே மலைகளிலே ஏறுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஆற்றலை அந்த படைப்புகளிலே பார்க்கின்ற சமயத்திலே அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெருமையை நாங்கள் நினைவுபடுத்துவோம். அந்த மலையிலிருந்து இறங்குகின்ற போது வைதா நஸல்னா சப்பஹ்னா, இறங்குகின்ற போது சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஆற்றலை, அவனுடைய மகத்துவத்தை நினைவு கூறுவோம். இவ்வாறுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய சஹாபாக்கள் அவர்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூறுவார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்துக்காக வேண்டி பயணம் செய்திருந்தார். அந்த யுத்தத்தை முடித்து விட்டு வருகின்ற போது சமூது கூட்டத்தார் வாழ்ந்த ஹிஜ்ர் என்கின்ற பகுதியை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
இந்த இடத்திலே நீங்கள் நுழைகின்ற போது அழுதவர்களாக நுழைய வேண்டும், அழுது கண்ணீர் சிந்தியவர்களாக நுழைய வேண்டும். அப்படி நீங்கள் அழவில்லை என்றிருந்தால் அவர்களுக்கு ஏற்பட்ட தண்டனை உங்களுக்கும் ஏற்பட்டு விடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை ஏன் அழித்தான் என்பதை பற்றி சிந்தித்து அவர்களுடைய அகந்தை, அவர்களுடைய நிராகரிப்பு, அவர்கள் செய்த பாவங்கள், அவர்களுடைய அகந்தையின் அழிவு இதுதான், பாவங்களின் விளைவு இதுதான், நிராகரிப்போரின் முடிவு இதுதான் என்பதையெல்லாம் நினைத்து பார்த்து நாங்களும் அவ்வாறு இந்த பூமியிலே நடப்போமேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படித்தான் எம்மையும் அழிப்பான், அதிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கின்றானே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நிஅமத்தை நினைத்து, நிராகரிப்போருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தண்டனையை நினைத்து, அவர்களுடைய முடிவுகளை நினைத்து நீங்கள் அழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பான சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவிகளுடைய அழிவை நினைத்து நீங்கள் பொருட்படுத்தவில்லை என்றிருந்தார், அவர்கள் நடந்து கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு ஏற்பட்ட தீய விளைவை நினைத்து பார்க்கவில்லை என்றிருந்தால் அந்த தண்டனை உங்களுக்கும் இறங்கிவிடும். ஆகவே அவற்றையெல்லாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய பாதுகாப்பு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வல்லமை, இவற்றையெல்லாம் நீங்கள் நினைத்து அழ வேண்டும் என்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூது கூட்டத்தாரை எப்படி அழித்திருந்தான் தெரியுமா? அவர்கள் மலைகளை அப்படியே வெட்டி வீடுகளாக அமைத்துக் கொள்வார், மிகப்பெரிய பலசாலிகளாக வாழ்ந்தார். ஆனால் அவர்களுடைய பலம், அவர்கள் செய்த பாவத்திற்கான விளைவை விட்டும் அவர்களை பாதுகாக்கவில்லை. ஒரு பேர் இறைச்சல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சப்தமிட்டார்கள். அந்த சப்தத்தின் காரணமாக பூமியிலே ஏற்பட்ட அதிர்ச்சி, பூமியிலே ஏற்பட்ட அந்த பூகம்பத்தின் காரணமாக அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் வெடித்து விட்டன, அவர்களுடைய நரம்புகள் எல்லாம் சேதமாகி சின்ன பின்னமாகி விட்டன. நின்ற இடத்திலேயே செத்த பிணங்களாக விழுந்தார். ஒரு வினாடி கூட பாதுகாப்பு தேடிக்கொள்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அவகாசம் கொடுக்க ஒட்டுமொத்தமாக அழித்தொழித்தான். இதற்கு காரணம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல வருடங்களாக ஏகத்துவத்தை பற்றி அவர்களுக்கு சொன்னார்கள். ஆனால் அந்த மக்கள் தங்களிடத்தில் இருந்த பண வலிமை, தங்களிடத்தில் இருந்த ஆற்றல், இவற்றின் காரணமாக அகந்தையோடு நடந்து கொண்டார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்க மறுத்தார்கள், எள்ளி நகையாடினார்கள். எவ்வளவு பெரிய தண்டனை வந்தாலும் எங்களுடைய வலிமையை கொண்டு அவற்றை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று அகந்தையோடு பேசினார்கள். அப்படி பேசிய சமூது கூட்டத்தாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓரிரு வினாடிகளிலேயே செத்த பிணங்களாக அவர்களை மாற்றிவிட்டாங்க. அணைந்து போன நெருப்பாக, வெற்றுடல்களாக அவர்களுடைய வீடுகளிலேயே விழுந்து கிடந்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெருமையோடு நடந்த மக்களை, நபிமார்களுடைய வழிகாட்டலை, நபிமார்களுடைய போதனைகளை ஏற்க மறுத்தவர்களை, நபிமார்களுடைய போதனைகளை உதாசீனம் செய்தவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அழித்தான் என்பதை அவர்களுக்கு அருகால் செல்லுகின்ற போது நினைக்க வேண்டும், நினைத்து அழ வேண்டும். அப்படி அளவில்லை என்றிருந்தால் அந்த தண்டனை உங்களுக்கும் இறங்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்படியானால் நாங்கள் மேற்கொள்ளுகின்ற சுற்றுலாக்கள், எங்களுடைய பயணங்களிலே எங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாங்கள் நினைக்க வேண்டும், எங்களுடைய பக்தியில் இருந்து, எங்களுடைய பேணுதலில் இருந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விலகி சென்றுவிடக் கூடாது என்பதிலே மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகான முறையிலே சொல்லி தந்திருக்கின்றார். ஒரு பயணத்தின் போது ஒரு சேவல் கூவுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சேவலுடைய சப்தத்தை நீங்கள் கேட்டீர்களேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளை கேளுங்கள். ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹ். சேவலுடைய சப்தத்தை கேட்டாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளை நீங்கள் கேளுங்கள். காரணம், அந்த சேவல் ஒரு மலக்கை பார்த்திருக்கின்றது என்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தின் போதுதான் இதை சொல்லுகின்றார். சேவல் கூவுதல் என்பது ஒரு இயல்பான விடயம். ஒரு இயல்பான விடயத்தோடையே இறை சிந்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பொருத்துகின்றார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். சேவல் கூவுவது சாதாரணமாக அது கூவுவதில்லை. வானவர் ஒருவர் கூவுகின்ற சப்தத்தை கேட்கின்ற போது அது கூவுகின்றது. அதே போன்று ஒரு வானவரை பார்க்கின்ற போது கூவுகின்றது. வானவர்கள் இந்த பூமிக்கு எதற்காக வருகின்றார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளை சுமந்து வருகின்றார்கள். எங்களுக்கு அருள் பாலிப்பதற்காக அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள். அதை பார்த்துவிட்டுத்தான் சேவல் கூவுகின்றது. ஆகவே அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் கேளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு பிரயாணியுடைய துஆ நிராகரிக்கப்படுவதில்லை. அவன் பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அவனுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை எல்லாம் மறந்து, அல்லது அந்த சிரமங்களை அல்லாஹ்விடத்திலேயே ஒப்புவித்து முறையிடுகின்றான் என்றால், கஷ்டத்துக்கு மத்தியிலும் அல்லாஹ்வை நினைக்கின்றான் என்றால், அந்த கஷ்டத்திற்கு பிரதி உபகாரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்று கூறி, பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சமயம்தான் பயணம். ஆகவே அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று பயணத்திலே பிரார்த்தனையை ஊக்குவித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். அன்பான சகோதரர்களே, இவ்வாறுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயணம் இருந்தது. நாங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை கொள்ளையடித்து கொள்ள வேண்டிய திருநாட்களை எமது சமூகம் எப்படி கழிக்கின்றது? அந்த திருநாட்களின் பின்னால் அவர்களுடைய ஒவ்வொரு பொழுதும் எப்படி கழிகின்றது என்பதை சிந்திக்கின்ற போது கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கின்றது. சுற்றுலா என்கின்ற பெயரிலே, பெருநாள் கொண்டாடுகின்றோம் என்கின்ற பெயரிலே பயணிக்கின்ற அவர்கள் தங்களுடைய பார்வையின் மூலமாக எத்தனை பாவங்களை செய்கின்றார். பார்வை பாவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுருஜஹும், நபியே மூமின்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். அவ்வாறு தாழ்த்தி கொள்வதன் மூலமாகத்தான் அவர்களுடைய மர்மஸ்தானங்களை, அவருடைய மரியாதையை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லை என்றிருந்தால், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தவில்லை என்றிருந்தால், அவர்களை விபச்சாரத்தில் இருந்து அவருடைய மர்மஸ்தானங்களை பாதுகாக்க முடியாது. எனவே மூமின்களுக்கு சொல்லுங்கள், மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்களும் தங்களுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும். அவர்களும் தங்களுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும். விபச்சாரத்தில் இருந்து, மானக்கேடான அந்த செயலில் இருந்து அவர்கள் பாதுகாப்பு பெற வேண்டுமானால் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பான உத்தரவு பிறப்பிக்கின்றான் தன்னுடைய திருமறையிலே. ஆனால் எங்களுடைய சுற்றுலாவிலே எத்தனை பார்வைகள், எத்தனை ஹராமான பார்வைகள்! வினாடிக்கு வினாடி ஹராத்தை சம்பாதிக்கின்றோம். பெருநாள் கொண்டாடுகின்றோம் என்கின்ற பெயரிலே வினாடிக்கு வினாடி பாவம், வினாடிக்கு வினாடி விபச்சாரம். கண்கள் விபச்சாரம் செய்கின்றன. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஐனானி தஸ்னியான்,
இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கின்றன. வஸினாஹுமா அந்நظر, அவற்றினுடைய விபச்சாரம் என்ன தெரியுமா? பார்வைதான், கெட்ட பார்வை. இன்றைக்கு சுற்றுலா செல்கின்றவர்கள் எல்லாம் மிக்க மரியாதையோடு தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி பேணுதலாக நடந்து கொள்ளுகின்றார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியுமா? யாரையாவது சொல்ல முடியுமா? இப்படியான முறையிலே பொழுதுபோக்குகின்றவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையை நினைத்து பார்க்கின்றார்கள். எங்களுடைய கண்கள் விபச்சாரம் செய்கின்றன என்பதை யாராவது தங்களுடைய பயணத்திலே நினைத்து பார்க்கின்றார்களா? எங்கே கிடைக்கின்றார்கள்? யாரை பார்க்கலாம் என்றே தங்களுடைய பார்வைகள் சுழன்று கொண்டிருப்பதையே அவதானிக்க முடிகின்றது அல்லவா? எத்தனை பார்வைகள், எத்தனை பாவங்கள், எத்தனை விபச்சாரங்கள்! எத்தனை பேர் உரிய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள்? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பான தொனியிலே சொல்லி வைத்திருக்கின்றான். நிச்சயமாக தொழுகை மூமின்களுக்கு வரையறுக்கப்பட்ட குறித்த நேரத்திலே நிறைவேற்றப்பட வேண்டிய கட்டாய கடமையாக இருக்கின்றது. சிலர் பயணம் செய்தால் தொழுகையே கிடையாது. பயணத்திலே அசௌகரியங்கள் ஏற்படும். நல்ல நோக்கிலே பயணம் செய்கின்ற மக்கள் ஹஜ்ஜுக்காக செல்கின்றார்கள், உம்ராவுக்காக செல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதற்காக வேண்டி செல்லுகின்றார்கள், தங்களுடைய உறவுகளோடு உறவை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி செல்லுகின்றார்கள், அறிவை தேடி செல்லுகின்றார்கள். இந்த மக்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலுகை கொடுக்கின்ற வகையிலேதான் கஸ்ரு ஜம்உ, தொழுகையை சுருக்கி தொழுது கொள்ள முடியும், தொழுகையை சேர்த்து தொழுது கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலுகையை கொடுத்து அசௌகரியமான நேரங்களில் கூட தொழுகையை விட்டுவிடக் கூடாது. இந்த சலுகையை பயன்படுத்தி நீங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். எத்தனை பேர் தொழுகின்றார்கள்? எத்தனை பேருக்கு கஸ்ருடைய சட்டம், ஜம்மு செய்வது எப்படி, கஸ்ரு செய்வது எப்படி என்ற சட்டம் எத்தனை தொழாதவர்களாக இருந்தால் அவர்கள் இதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். ஆனால் தொழுகையாளிகளாக இருக்கின்றவர்கள் கூட பல தொழுகைகளை கலா செய்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா? தொழாதவர்களோடு சேர்ந்து செல்லுகின்ற போது தொழுகைக்காக வேண்டி அவர்கள் எந்த இடத்திலும் வாகனத்தை நிறுத்த மாட்டார்கள். தொழுகைக்காக நிறுத்துவதையே ஒரு பெரிய அசௌகரியமாக கருதுவார்கள். அன்பான சகோதரர்களே, ஒரு பயணத்திலே இருந்த சமயத்திலே மிகவும் வேதனையான ஒரு விடயம், யாருமே தொழுகையை நிறைவேற்றுவதாக தெரியவில்லை. ஏன்? கூட சென்ற உலமாக்கள் கூட தொழுகையை நிறைவேற்றவில்லை. இதை நினைத்து நாங்கள் எவ்வாறு கண்ணீர் வடிப்பதென்றே தெரியவில்லை. பயணத்தில் சென்ற உலமாக்கள் எதற்காக செல்லுகின்றார்கள்? ஒரு நல்ல நோக்கத்திலே செல்லுகின்றார்கள், ஆனால் கட்டாய கடமையை விட்டு விடுகின்றார்கள். அப்படியானால் இந்த நல்ல நோக்கம் உண்மையிலேயே அவர்களுக்கு நல்ல நோக்கம் தானா என்பதையெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, தொழுகையை தவற விடுகின்றார்கள். பார்வையின் மூலமாக பலவிதமான பாவங்களை அள்ளி குவிக்கின்றார்கள். அவர்கள் செல்லுகின்ற இடங்கள், கடற்கரை ஓரங்கள், பூங்காக்கள், அவர்களுடைய ஆடைகள் அநாகரிகமான ஆடைகள், அசிங்கமான நிகழ்வுகள், ஆண்கள் பெண்கள் கலப்பு, பெண்களிடத்தில் எந்த விதமான வெட்கமும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் என்னை பார்க்கலாம், ரசிக்கலாம் என்கின்ற வகையிலே தங்களுடைய ஆடை அலங்காரங்களை, ஆடைகளை தயாரிப்பதற்கென்ற பல நாட்களுக்கு முன்னால் படையெடுத்து விடுவார்கள்.
பலரிடத்திலே காட்டி காட்டி நன்றாக இருக்கின்றதா என்று தன்னுடைய ஆடை எப்படி இருக்கின்றது என்ற அந்த அழகை பரிசோதித்துக் கொள்வான். இதற்கு பின்னால் செல்லுகின்ற இடமெல்லாம் என்னையே பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு எத்தனை இளம் பெண்கள் சென்று கொண்டிருக்கின்றார். அசிங்கமான காட்சிகள் ரசித்து ரசித்து பார்க்கின்றார்கள். கடற்கரை ஓரங்கள், பூங்காக்கள், ஓய்வெடுக்கின்ற இடங்கள், இவற்றையெல்லாம் அவதானித்தால் அங்கே நடக்கின்ற அசிங்கங்கள், கதை பேச்சுக்கள் எல்லாமே நானும் சுற்றுலா வந்திருக்கின்றேன் என்கின்ற பெருமை, அவருடைய பேச்சிலே பெருமை, ஆடையிலே பெருமை, செலவிலே பெருமை, ஆடம்பர ஹோட்டல்கள், ஆடம்பரமான உணவுகள், சாப்பிடுகின்ற போது பெருமை. இது மாத்திரம் அல்லாமல் இன்றைக்கு வலைத்தள பைத்தியம், மொபைல் பைத்தியம், டிக்டாக் பைத்தியம், பயணம் செல்வதற்கு முன்னாலேயே தங்களுடைய பயணம் பற்றி ஸ்டேட்டஸ்ல போட்டு விடுவார். சாப்பிடுகின்ற போது புகைப்படம் எடுப்பார்கள், அதையும் வலைத்தளத்திலே பகிர்ந்து கொள்வார். இதுவெல்லாம் ஒரு பைத்தியமாக ஆகிவிட்டது. பலவிதமான பைத்தியங்கள். இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுகின்றவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கடமையை நினைத்து பார்ப்பார்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சிந்தனை இவர்களுக்கு வருமா? ஒவ்வொரு கணப்பொழுதும் பாவமாகவே மாறிக்கொண்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தின் போது மனிதனுக்கு அசௌகரியம் ஏற்படும். ஆனால் அந்த அசௌகரியத்தின் காரணமாக அவனுடைய இறை சிந்தனை பறிபோய்விடக் கூடாது என்பதற்காக எவ்வளவு அழகான முன்மாதிரிகளை எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பயபக்தி அது விலகி சென்று விடக் கூடாது என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு போதனைகளை எங்களுக்கு தந்திருக்கின்றார். இன்றைக்கு இஸ்லாமிய ஆண்கள், பெண்கள் அதிகமானவர்கள் தங்களுடைய பெருநாட்களை உல்லாசமாக சுற்றுலாக்களிலே கழிப்பதில் அதிகமானவர்கள் எங்களுடைய இஸ்லாமிய சமூகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே நாங்கள் செலவு செய்கின்ற பணம் விரயமாக செல்லுகின்றது. நேர விரயம், பண விரயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின். விரயம் செய்கின்றவர்கள், வீண் விரயம் செய்கின்றவர்கள் இருக்கின்றார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நேசிப்பதில்லை, அவர்களை விரும்புவதில்லை. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன். பெருமை அடித்து திரிகின்றவர்கள் தங்களுடைய ஆடைகளிலே, தங்களுடைய வாகனத்திலே, தங்களுடைய உணவிலே, தங்களுடைய பேச்சிலே, நடைமுறையிலே பெருமையை வெளிப்படுத்துகின்றவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நேசிப்பதில்லை. எங்களுடைய பயணத்திலே அல்லாஹ்வுடைய எந்த விருப்பமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தின் போது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா. யா அல்லாஹ், இந்த பிரயாணத்திலே உன்னிடத்தில் நாங்கள் வேண்டுகின்றோம் அல் பிர்ர வத் தக்வா, நற்குணத்தோடு நடந்து கொள்வோம், பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். அதை எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்ய வேண்டும் யா அல்லாஹ். உன்னிடத்திலே அதை நாங்கள் வேண்டுகின்றோம். வமினல் அமலி மா தர்தா. நாங்கள் எந்த செயலை செய்தாலும் அது உன்னுடைய விருப்பத்திற்குரியதாக இருக்க வேண்டும். எவ்வளவு அழகான பிரார்த்தனை. இப்படியான ஒரு உணர்வு, இப்படியான ஒரு சிந்தனை எங்களுடைய பயணத்திலே இருக்குமானால் அசிங்கங்களை பார்க்கக்கூடிய மனம் எங்களுக்கு ஏற்படுமா? பாவங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு எங்களுக்கு ஏற்படுமா? ஒட்டுமொத்தமாக எங்களுடைய சுற்றுலாவே பாவமாக இருக்கின்ற இந்த பயணத்தை செய்யத்தான் வேண்டும் என்கின்ற சிந்தனை எங்களுக்கு எழுமா? எவ்வளவு அழகான பிரார்த்தனை. நற்குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு அமலாக, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது உன்னுடைய விருப்பத்திற்குரியதாக இருக்க வேண்டும். அப்படியான செயல்களை உன்னிடத்திலே கேட்கின்றோம் யா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தது மாத்திரமல்லாமல் தன்னுடைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார், தன்னுடைய சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்.
இப்படித்தான் ஒரு உண்மையான மோமினுடைய உணர்வு பயணத்தில் இருக்க வேண்டும். அவனுடைய குணம், அவனுடைய செயல்பாடு, அவனுடைய நிலைப்பாடு எல்லாமே பயமுக்தி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகிய பிரார்த்தனை நாங்கள் ஓதுகின்றோமா? இடையிடையே தக்பீர் சொல்லுகின்றோமா? சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா என்கின்ற பிரார்த்தனை எங்களிலே எத்தனை பேருக்கு மனனம் இருக்கின்றது? அன்பான சகோதரர்களே, நாங்கள் மூமின்கள் என்று சொல்வதிலே என்ன அர்த்தம் இருக்கின்றது? இவற்றையெல்லாம் நாங்கள் நினைத்து பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே எங்களுடைய பாவத்தை நினைத்து பார்த்து அவனிடத்திலே தௌபா செய்யக்கூடிய நல்ல மூமின்களாக நாங்கள் இருக்க வேண்டும். தவறுகள் நிகழ்வது மனித இயல்புதான். ஆனால் அந்த தவறை நினைத்து ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதற்கின்றதே, அந்த மனிதன் எல்லாரையும் விட சிறந்தவனாக ஆகிவிடுகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் எல்லோருமே தவறளிக்கின்றவர்கள் தான். ஆனால் தவறளிக்கின்ற அவர்களில் மிக சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அதை நினைத்து பார்த்து இப்படியெல்லாம் நாம் தவறு செய்து விட்டோமே, நாம் ஒரு மூமின் அல்லவா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எவ்வளவு பெரிய நிஅமத்துக்களை எல்லாம் தந்திருக்கின்றான். ஆனால் நாம் அவனுக்கு மாறுதான் செய்து கொண்டிருக்கின்றோமே என்று உணர்ந்து தௌபா செய்து விட்டானே, ஆனால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்ற பாக்கியம் அது ஒரு நீண்ட பட்டியலாக இருக்கின்றது. காலித் இப்னு மஅதான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தௌபா செய்த மக்கள் எல்லாம் சுவனத்திலே பிரவேசிப்பார்கள். சுவனத்திலே பிரவேசிக்கின்ற போது அவர்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே வயம்மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, எல்லோரும் நரகத்திற்கு வந்தே ஆக வேண்டும், இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திட்டவட்டமாக செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கின்றது என்று தன்னுடைய திருமறையில் சொல்லி இருக்கின்றானே, நாங்கள் நரகத்தின் அருகில் கூட செல்லவில்லையே, சுவனத்திற்கு வந்து விட்டோமே என்று ஆச்சரியத்தோடு பேசிக்கொள்வார். அப்போது அவர்களுக்கு சொல்லப்படும், இல்லை, நீங்கள் நரகத்தின் மேலால் நடந்து வந்தீர்கள், ஆனால் அந்த நரகம் அப்போது அணைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் தௌபா செய்தவர்கள் அல்லவா? நீங்க தௌபா செய்த காரணத்தினால், அந்த தௌபாவினுடைய சிறப்பின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நரகத்திற்கு மேலாக நடந்து செல்கின்றோம் என்பதையே புரிய முடியாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகத்தை அணைத்து வைத்திருந்தான் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். எப்படிப்பட்ட சிறப்பு! எல்லோரும் நரகத்தின் மேல் போடப்பட்டிருக்கின்ற சிராத்தை முஸ்தகீமை தாண்டி சென்றே ஆக வேண்டும். அந்த நேரத்திலே ஒரு மனிதனுடைய மனோநிலை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணம் என்பதை அங்கு வைத்திருப்பானேயானால் அவனுடைய இதயமே வெடித்து சிதறிவிடும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய திடுக்கத்தோடு அந்த சிராத்தை முஸ்தகீமை தாண்டி கொண்டிருப்பான். ஆனால் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நரகத்தையே உணர முடியாத அளவுக்கு அந்த சிராத்தை முஸ்தகீமை தாண்டி சொர்க்கத்தில் பிரவேசிக்கின்றார்கள் என்றால், தன்னுடைய தவறை நினைத்து பார்த்து பச்சாதாபப்பட்டு, இப்படியான பாவத்தை நான் ஒரு மூமினாக இருந்து கொண்டு செய்திருக்க கூடாது என்று கண்ணீர் வடிக்கின்ற மக்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை கொடுத்து விடுகின்றார். அது மாத்திரமல்ல, தப்பு தவறுகளை நினைத்து அல்லாஹ்விடத்திலே அழுது பிரலாபிக்கின்ற மக்கள் இருக்கின்றார்களே, அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே எங்களுடைய நாவுகள் பேசாது, எங்களுடைய கரங்கள் பேசும், எங்களுடைய கால்கள் பேசும். மலக்குகள் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையுமே அப்படியே பதிவு செய்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அப்படியே கொண்டு வந்து அங்கே சமர்ப்பிப்பார்கள். அது எங்களுக்கு எதிரான ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கும். எங்களுடைய நாவு பேசாது, எங்களுடைய வாய்களுக்கு சீல் வைக்கப்பட்டு விடும். ஆனால் எந்தெந்த இடங்களிலெல்லாம் நாங்கள் பாவம் செய்தோமோ அந்த இடங்கள் பேசும், அந்த பூமி பேசும்.
அந்த சமயத்திலே எங்களால் எதுவும் பேச முடியாது. அப்படிப்பட்ட அந்த சூழலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா செய்கின்ற மக்கள் இருக்கின்றார்களே, அந்த மக்களுக்கு அளிக்கக்கூடிய சிறப்பை பாருங்கள். மலக்குமார்களுக்கு மறதியை கொடுத்து விடுவான். தங்களுடைய ஏடுகளில் இவர்களுடைய பாவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நினைத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ்களுக்கு வழங்க மாட்டார். மறந்து விடுவார்கள். ஆதாரத்தை சமர்ப்பிக்க மாட்டார்கள். எங்களுடைய கரங்கள், கால்கள், எங்களுடைய அங்கங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறதியை கொடுத்து விடுவான். பாவம் செய்யப்பட்ட இடங்களுக்கு மறதியை கொடுத்து விடுவான். தௌபா செய்கின்ற மக்களுக்கு, பாவங்களை நினைத்து பார்த்து கண்ணீர் வடிக்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்ற மகத்தான வெகுமதி இதுதான். எல்லோருமே மறந்து விடுவார்கள். அந்த சமயத்தில் எந்த விதமான குற்றமும் இல்லாத நிரபராதியாக அல்லாஹ்விடத்திலே நின்று கொண்டிருப்பார் தௌபா செய்கின்ற மக்கள். எனவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கின்றோம். அதிலும் குறிப்பாக எங்களுடைய பயணத்திலே எங்களுடைய பாவங்கள் பன்மடங்காக அதிகரித்து விடுகின்றது. ஒவ்வொரு வினாடியும் பாவம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது. பயணத்தை இஸ்லாம் தடை செய்யவில்லை, சுற்றி பார்ப்பதை இஸ்லாம் தடை செய்யவில்லை. ஆனால் இறை சிந்தனையிலிருந்து நாங்கள் விலகி சென்று விடக்கூடாது. வழிகாட்டப்பட்டிருக்கின்றது என்பது அடிப்படையிலே எங்களுடைய சுற்றுலாக்கள் அமைய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவலம் யஸீரு ஃபில் அர்த், பூமியிலே அவர்கள் சென்று சுற்றி பார்க்கவில்லையா? ஃபதகூன லஹும் குலூபுன் யஅகிலூன பிஹா, அப்படி அவர்கள் சென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அற்புதமான படைப்புகள், அவனுடைய ஆற்றலின் வெளிப்பாடுகளை எல்லாம் அவர்களால் சிந்திக்கின்ற உள்ளம் அவர்களுக்கு உருவாகி இருக்கும். அவ் ஆதானு யஸ்மஊன பிஹா, அல்லது வரலாறுகள், பழைய நாகரிகங்கள், முந்திய அந்த தகவல்களை பற்றி கேள்விப்படுகின்ற செவிகள் அவர்களுக்கு உருவாகி இருக்கும். ஆனால் அவர்கள் செல்லுவதும் இல்லை, அவற்றை பற்றி சிந்திப்பதும் இல்லை, படிப்பினை பெறுவதும் இல்லை. அவர்களுடைய கண்கள் குருடாகவில்லை. ஃபைன்னஹா லா தஅமல் அப்சார், கண்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றன. வலாக்கின் தஅமல் குலூப் அல்லதி ஃபி சுதூர், அவர்களுடைய மார்புகளிலே இருக்கக்கூடிய இதயங்கள் குருடாகிவிட்டன. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஆற்றல்களை, அவனுடைய மகத்துவத்தை அவர்களால் சிந்திக்க முடியாது போய்விடுகின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயணத்திலே எங்களுடைய சிந்தனையும் உணர்வும் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி காட்டுகின்றான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, எங்களுடைய பயணம், எங்களுடைய சுற்றுலா இஸ்லாம் வழிகாட்டி இருக்கக்கூடிய வடிவத்திலே அமைய வேண்டும். அதுதான் எங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து பார்த்து எங்களுடைய பயணத்தை நன்மை மிக்கதாக, சவாபு மிக்கதாக, வெகுமதி மிக்கதாக அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகளை பொறுத்தருள்வாயாக. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை படித்துணர்ந்து அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய நல்ல மக்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. எங்களுடைய குற்றங்களுக்காக மனம் வருந்தி உன்னிடத்திலே பச்சாதாபப்பட்டு பாவ மன்னிப்பு கோருகின்ற மக்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. எப்பொழுதும் பொதுபோக்காகவும் அலட்சியமாகவும் இருக்கின்ற நிலையிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக. உன்னுடைய கடமைகளை செவ்வையாகவும் நேர்த்தியாகவும் நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி خلقல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் وبعث النبيين مبشرين ومنذرين وأنزل معهم الكتاب بالحق المبين ليرشد الناس إلى سبيل الهدى المتين ويخرجهم من الظلمات إلى النور الحسين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله
الذي بعثه في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه الداعين إلى ربهم بالحكمة والموعظة الحسنة فرضي الله عنهم أجمعين. أما بعد، فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله. أيها المسلمون، إن الإنسان لا يكون إنسانا كاملا ومن حتى يتخلق بأخلاق المؤمن يفرقوا في دين الله واذكروا نعمة الله ولا تعاونوا بمعصية الله. عباد الله، عليكم بأخلاق المؤمنين في كل أوقات وأحيان، فمن تمسكها فقد فاز فوزا عظيما ومن تركها فقد خسر خسرانا مبينا. إن أحسن الكلام وأوضح البيان كلام ربنا السلام. وإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. الحمد لله حمدا كثيرا كما أمر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جحد به وكفر، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر. صلى الله على سيدنا محمد وعلى آله ما اتصلت عين ينظر. أما بعد، فيا أيها الحاضرون من البشر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم يحسنون. واعلموا وبدا بنفسه تعظيما وثنى بملائكته المسبحة بقدسه تكريما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا عليه وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار وسادات الأبرار آناء الليل وأطراف النهار، خصوصا على أولهم وأفضلهم بعد الأنبياء بالتصديق السابق إلى الخيرات بالتحقيق سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه، وعلى مزين المسجد والمنبر والمحراب الناطق بالحق والصواب الذي كان رأيه موافقا بالوحي والكتاب سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وعلى جامع القرآن كامل الحياء والإيمان سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وعلى أسد الله الغالب أهل بيت الله العالي المناقب سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعلى بضعة رسول الله سيدتنا فاطمة الزهراء رضي الله تعالى عنها، وعلى سبطيه النيرين سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما، وعلى عميه المكرمين عند الله والناس سيدنا حمزة وسيدنا العباس رضي الله تعالى عنهما، وعلى بقية العشرة المبشرة وعلى سائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين والتابعين لهم بإحسان إلى يوم الدين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. اللهم ادفع عنا الغلاء والبلاء والفحشاء والمنكر والجدب والقحط والسيف المختلفة والشدائد والمصائب والدين والمرض والمحن والفتن ما ظهر منها وما بطن من بلدنا هذا خاصة
ومن جميع بلدان المسلمين مع القرى عامة إنك على كل شيء قدير. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تجعلنا من حطب النار. ربنا اغفر الإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين ربنا إنك رؤوف رحيم. عباد وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله أعلى وأعز وأتم وأقوى وأكبر والله يعلم ما تصنعون.